ஹலோ விவோஸ், இனி நம்ம லையர் கேமுங்கிற அனிமியோட எபிசோட் 1 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கீழே கடந்த ஒரு 100 எண்ணை போய் போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கா. அந்த போலீஸ்காரரும் எனது ஒரு 100 எண் கிடைச்சிருக்குதா. சரி, உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்க, எனக்கு 18 வயசு ஆகுது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, அண்ட் இவ தான் நம்மளோட ஹீரோயின். அப்புறம் அந்த காசை கொடுத்துட்டு அவளும் அங்கிருந்து போயிடுறா. அந்த போலீஸ்காரரும் இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்தில் இருக்கிற போலீஸும் முட்டாள்தனமான கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, எல்லாரும் என்ன முட்டாள் தான் கூப்பிடுவாங்க, ஆனா இது வரைக்கும் நான் அதை நினைச்சு எனக்கு கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா எங்க அப்பாவுக்கு நேர்மையாக தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் எப்பயுமே நேர்மையா இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே ஒரு வழியா வீட்டுக்கும் போயிடுறா. வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பார்சல் வந்துருக்குது. யாரா அந்த பார்சல் கொடுத்துருப்பா அப்படின்னு நான் திறந்து பார்த்தா அதுல ஏதோ பிளாக் கலர்ல ஒரு கார்டு இருக்கும். அதை அப்படியே திறந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், 1 லட்சம் பேர் நீங்க தோக்கடிச்சு லேயர் கேம்ல விளையாடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த லெட்டர் எழுதி இருக்கும். கூடவே ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு அமைச்சுட்டு இருப்பாங்க. என்னடா அது அப்படின்னு திறந்து பார்த்தா கொய்யால அந்த பெட்டி ஃபுல்லா பணமா நிறைஞ்சு கிடக்கும். நம்ம ஹீரோயின் எவ்வளவுதான் இருக்குதுன்னு அப்படி எண்ணி பார்த்தா 100 மில்லியன் எண் இருக்கும். அதுவும் எல்லாமே ஒரிஜினல் பணம், ஒன்னு கூட டூப்ளிகேட் கிடையாது. அப்புறம் அந்த பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா நீங்க இப்போ அஃபிஷியலா லையர் கேம்ல ஒரு பார்ட்டிசிபென்ட் ஆயிட்டீங்க. அண்ட் இதுல இருந்து நீங்களே நினைச்சாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாது. இந்த லையர் கேம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கான 100 மில்லியன் எண்ணும் அந்த பாக்ஸ்ல இருக்கு. அப்புறம் அதுல ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுது. என்னன்னா உங்களுக்கு எப்படி 100 மில்லியன் கொடுத்துருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆப்போனன்ட்லயும் 100 மில்லியன் எண் கொடுத்துருக்கிறோம். ஸோ அதனால நீங்க எப்படியாவது ஆப்போனன்ட்ல இருக்கிற பணத்தை நீங்க கைப்பற்றி ஆகணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் அது இல்லீகல் கிடையாது. இது ஒரு 1 vs 1 பேட்டில் மாதிரி. உங்களோட ஆப்போனன்ட் யாருன்னு தெரிய வரும்போது அப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். இந்த கேம் கிட்டத்தட்ட 30 நாளைக்கு நடக்கும். அப்புறம் இந்த 30 நாள் முடிஞ்ச வாட்டி யாருக்கிட்ட அதிக பணம் இருக்குதோ அவங்க தான் வின்னர். இந்த கேம் முடிஞ்ச வாட்டி எல்ஜிடி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து உங்க படத்தை வாங்கிப்பாரு. உங்க கிட்ட இருக்கிற அந்த 100 மில்லியன் எண்ணில் அந்த சீரியல் நம்பரும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனிச்சுன்னா அவர்கிட்ட நீங்க அந்த பணத்தை கொடுத்துடலாம். ஒருவேளை நீங்க ஆப்போனன்ட் கிட்ட இருந்து நீங்க பணத்தை வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க ஆப்போனன்ட்ல கிட்ட இருந்து 100 மில்லியன் எண்ணையும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த 100 மில்லியன் எண்ணையும் நீங்க வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த போட்டியில் நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்க கடன் வாங்கியாச்சும் உங்க பணத்தை நீங்க செலுத்தி தான் ஆகணும். இதை கேட்ட வாட்டி நம்ம ஹீரோயின் மூஞ்சில சும்மா அப்படியே வேர்வையா ஊத்தும். அப்புறம் அந்த பணத்தையும் சேஃபா அந்த டிரால வச்சுட்டு அவங்க வெளியே போறாங்க. எனக்கு தலையே சுத்திரும் போல இருக்குது. நான் ஜெயிக்க போற அந்த பணத்துக்காக இல்ல, இந்த போட்டியில தோத்து போய் அந்த 100 மில்லியன் எண்ணுக்கும் நான் கடனாளியா மாறிடுவது பயமா இருக்குது. இது யாருக்கிட்ட சொல்லி நான் ஹெல்ப் கேட்கறதுனே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியே ட்ரெயின்ல போயிட்டு இருக்க. பார்த்தா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சொல்ற மாதிரி யாரும் இல்ல, அவங்க அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் வர நியூ இயர் வரைக்கும் அவங்க அப்பால உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு. அதனால அவர் உயிரோட இருக்க வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கும்போது ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா மூஞ்ச பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னம்மா இதை யோசனை இருக்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் வந்து அந்த லையர் கேம் பத்தி அவங்க அப்பா கிட்ட எதுவுமே சொல்லல. அப்படின்னு சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு லாயர் பக்கத்துக்காக வந்திருக்காங்க. லாயர் அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இல்ல இதுல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி ஒருத்தவங்களை பாதிக்கப்பட்டவங்களை காப்பாது தான் ஒரு வக்கீலோட வேலை. ஆனா இப்ப வரைக்கும் உங்களுக்கு தான் எந்த ஆபத்துமே வரலையே அப்படின்னா பேசாம இந்த பணத்தை நான் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல லாயரும் அப்படின்னா உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சுட்டோனோ அதே தான் எதிர்பார்ப்போம். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் ஷாக் ஆக இப்போ சாதாரணமா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாருமே போலீஸ் கிட்ட தான் போவாங்க. ஆனா இந்த ரூல்ஸ்ல என்ன எழுதிருக்குதுன்னா அந்த பிளேயருக்கான அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்தக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். இப்போ நீங்க போய் அந்த பணத்தை போலீஸ் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா போலீஸ் அது தொலைஞ்சு போன பொருளா தான் பார்ப்பாங்க. இதுதான் உங்களுக்கான ட்ராப். இப்போ போலீஸ் வந்து தொலைஞ்சு போன பொருளை இவங்க தான் ஓனர், இவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு கொடுத்துருவாங்களா என்ன? இல்ல. சோ அந்த கம்பெனிக்காரங்க அந்த பணத்துக்குரிய ஓனர் நாங்க தான் அப்படி சொல்லி போலீஸ் கிட்ட இருந்து அதை வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த கம்பெனிக்கு 100 மில்லியன் எண் கடனாளியே மாறிடுவீங்க அப்படின்னு வக்கீல் சொல்ல இதனடா பெரிய ஸ்கேம் மாதிரி இருக்கு, இதுல நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு வக்கீல் சொல்ல அப்படின்னா இதை பத்தி நான் யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க ஒரு ஸ்கேம் பண்றவன் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இன்னொரு ஸ்கேம் பண்றவங்க கிட்ட தான் அதை போய் கேட்கணும் அப்படின்னு வக்கீல் சொல்ல என்ன நீங்க சொல்றீங்க, நானே உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது உங்களுக்கு கொடுத்த 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் உங்களுக்கு அட்வைஸ் வேணும்னா ஒரு 15,000 எண் கொடுங்க அப்படின்னு வக்கீல் சொல்ல யா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடா. சாயந்தரமும் ஆயிருது. எதுக்காக என்ன இந்த கேம்ல சூஸ் பண்ணாங்க, இது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சிருக்கும் போது அப்படியே நைட்டும் ஆயிருது. நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. அப்படி தூங்கிட்டு இருக்கிறவ சடனா எந்திரிச்சு அந்த பணம் இருக்குதா இல்லையா அப்படி செக் பண்றா. பார்த்தா அந்த பணம் அங்கதான் இருக்குது. எல்லாத்துக்கும் பணம் இல்லைனா தான் பிரச்சனை, நம்ம ஹீரோயினுக்கு பணம் இருந்தா தான் பிரச்சனை நினைக்கிறேன். சோ அப்படியே தூங்கியும் போயிடுறா. அவர் காலையிலயும் ஆயிருது. அப்புறம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அவளுக்கு பார்த்தா ஏதோ லெட்டர் வந்திருக்குது. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குதுன்னா இந்த லையர் கேமுக்கான உங்களோட ஆப்போனன்ட் ஒரு வழியா செலக்ட் ஆயிட்டாங்க, அது யாருங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்த வாட்டி செம்ம ஷாக் ஆறவங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட மிடில் ஸ்கூல் டீச்சர். எங்க அப்பா உடம்பு சரியாம இருக்கும் போது ஸ்கூல்ல இவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, இவர் ரொம்பவே நல்ல டீச்சர் ஆச்சு, இவர்கிட்ட நம்ம பிரச்சனையை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரும் நம்ம ஹீரோயினும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த டீச்சரும் நீ ஆப்போனட்டா இருப்பான்னு எதிர்பார்க்கல, சரி அது இருக்கட்டும், உண்மையாலுமே பணத்துக்காக ரேண்டமா யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணி உண்மையாலுமே நடக்கிற ஒரு கேம் நினைச்சியா அப்படின்னு டீச்சர் கேட்க அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க
நினைக்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இல்ல இது ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்கேம் கேமா தான் இருக்கும், இதுல யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிறா. என்னது ஸ்கேமா அப்படின்னு. ஆமா, இப்போ ஆப்போனன்ட் யாருன்னே தெரியலன்னு வச்சுக்கோ, இப்படி நைட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த 100 மில்லியன் எவனோ தாட்டை போட்டு போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா நீ ஆப்போனன்ட் மேல தானே சந்தேகப்படுவ. ஆனா அந்த லையர் கேம் ஆஃபீஸ் ஆளுங்களே உனக்கு தெரியாம அந்த பணத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா இதை அவங்களால பண்ண முடியும். ஏன்னா எல்லா பிளேயரோட அட்ரஸ் நம்பர் எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. ஆனா எல்லாருமே அவங்க ஆப்போனன்ட் தான் திருடி இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் கேம் முடியும் போது தான் தெரியும் 2 பேரும் 100 மில்லியன் கடனாலேயே இருப்பாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் இதை கேட்ட வாட்டி நல்ல வேலை நீங்க சொல்லி புரிய வச்சனால எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னு. சரி அத்த உண்மை தெரிஞ்சிச்சுல, நம்ம 2 பேத்துக்கு இருக்கிற பணத்தையும் சேஃப் ஒரு இடத்துல வச்சிடலாம். ஏன்னா எப்ப வேணாலும் அந்த ஆஃபீஸ் ஆளுங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்தை வாங்குறதுக்காக வரலாம் அப்படின்னு டீச்சர் சொல்ல, அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு நம்ம ஹீரோயினும் டீச்சரும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா பணம் அந்த இடத்துல தான் இருக்குது. அவங்க ஒன்னும் உங்ககிட்ட இன்னும் கேம் விளையாட ஆரம்பிக்கல அப்படின்னு டீச்சர் சொல்ல, சரி இப்போ நான் என்னதான் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமும் என்கிட்ட இருக்கிற பணமும் பேங்க்ல இருக்கிற சேஃப்டி லாக்கர்ல வச்சிடலாம், இப்போதைக்கு அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு டீச்சர் சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினுக்கு இது நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது. அதுக்கான வேலைகளை நான் இப்பயே பண்றேன், இந்த பணத்தை பாதுகாப்பா பாத்துக்கிற வேலை என்னோடது அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஹீரோயினும் அவகிட்ட இருக்கிற பணத்தை டீச்சர் கிட்ட கொடுத்துறா. இதை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு டீச்சரும் அதை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் அது கொடுத்த வாட்டி தான் அவளுக்கு நிம்மதியாவே இருக்கும். சோ அப்படியே நைட்டும் படுத்து அப்படியே தூங்கிடுறா. அப்படியே காலையில விடியும் செய்யுது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே லேட்டா இன்னைக்கு எந்திரிக்கிறா. அந்த பணம் விட்டு போனக்க பார்த்து அவளுக்கு நிம்மதியா தூக்கமே வந்திருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு லெட்டர் வந்துக்குது. என்னன்னு போய் பாக்குறா. பார்த்து அந்த லயர் கேம்ல தான் வந்திருக்குது. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, நீங்க கேம்ல தோத்து போயிட்டீங்க, இப்போ நீங்க 100 மில்லியனுக்கு கடங்கரியா மாறிட்டீங்க அப்படின்னு போட்டிருக்குது. இதை பார்த்த வாட்டி நம்ம ஹீரோயினை மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே வேர்வையா ஊத்தும். அப்புறம் இதை பத்தி டீச்சர் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல, டீச்சரும் ஓஹோ இப்படி கேம் விளையாடுறாங்களா, நம்ம ஒருத்தர் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்ம 2 பேத்துக்கு சந்தேகம் வர மாதிரி இந்த மாதிரிலாம் அமுச்சுடுறாங்க அப்படின்னு டீச்சர் சொல்ல, இல்ல சார் நான் உங்க மேல சந்தேகம் ஒன்றும் படல, உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போனை வச்சிடறா. ஆனா நம்ம ஹீரோயினும் தேவையில்லாம இந்த விஷயத்தை அவர்கிட்ட கேட்டுக்கூடாது, பேசாம நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் டீச்சர் வீட்டுக்கு போயிடுறா. அப்புறம் காலிங் மேல அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது வீட்டுக்கு முன்னாடி இந்த சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். ஆமா 100 மில்லியன் இதை வச்சு என்னோட எல்லா கடையிலும் அடைச்சிருவேன் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு இருக்க, என்னடா அது லயர் கேம் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்கறா. ஆப்பனட்டா என் 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கிட்ட படிச்ச பொண்ணு தான், அவ ரொம்பவே நேர்மையான டைப், அதனால தான் இது சொன்னா நம்பிடுறா. அவ கிட்ட இருக்கிற அந்த 100 மில்லியனை திருடிட்டாங்கிறத கூட இன்னும் அவளுக்கு தெரியாது, அவ முட்டாள்தனமான நேர்மையான காரியம் அப்படின்னு நம்ம டீச்சர் போன்ல சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட வாட்டி நம்ம ஹீரோயினோட மனசு அப்படி சுக்குநூறா உடஞ்சிரும். அப்புறம் நைட்டும் ஆயிரும். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவா. அப்புறம் லெட்டர்ல இருக்கிற அந்த லையருங்க அந்த வார்த்தையை பார்க்க, லையர் அப்படின்னா பொய் சொல்றவங்க, அவர் என்ன பிளான் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சும்மா கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அப்படி எழுவுறதோட இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது.